பிசினஸ் டு பிசினஸ் B2B செய்கிறவர்களுக்கு நியூஸ் லெட்டர்ஸ் நல்ல பலன் கொடுக்கும். நியூஸ் லெட்டர்ஸ் உங்கள் வாடிக்கையாளர்களோடு தொடர்பில் இருப்பதற்கு ஏற்ற வழியாகும். B2B நியூஸ் லெட்டர்ஸ் எப்படி இருக்க வேண்டும் பார்ப்போம். அளவில் குறுகியதாக ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டாக இருக்க வேண்டும். கற்பிக்கிறதாக, தகவல் தெரிவிக்கிறதாக, ஊக்கமளிக்கிறதாக, பிரச்சனைகளை தீர்க்கிறதாக இருக்க வேண்டும். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் டு டீச், இன்ஸ்பயர், இன்ஃபார்ம் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். சமூக ஊடக பதிவை காட்டிலும் சற்று பெரியதாக, அதே வேளையில் பிளாக் போஸ்டை காட்டிலும் அளவில் சிறியதாக இருக்க வேண்டும். நியூஸ் லெட்டர்ஸுக்கு என்று சிறப்பான கண்டென்ட்டை எழுதுங்கள். உங்கள் சமீபத்திய பதிவுகளுக்கான இணைப்புகளை, லிங்க்ஸை நியூஸ் லெட்டரில் அனுப்ப வேண்டாம். மாதந்தோறும் நியூஸ் லெட்டர் அனுப்புவது நல்லது. மாதம் 2 முறை அனுப்புவது மிகவும் சிறப்பு. அநேக நிறுவனங்கள் ஒரே நியூஸ் லெட்டரில் ஏராளமான கண்டென்ட்டை நிரப்பி விடுகிறார்கள். உண்மையில் அது நியூஸ் லெட்டராக அல்ல, சமையலறை சிங்க் போல விதவிதமானவற்றால் நிறைந்திருக்கிறது. அப்படி ஆகிவிட்டால் அதை 2ஆக பிரித்து விடுங்கள். உண்மையான தொடுதலோடு அதை அனுப்புங்கள். நபரின் பெயரிட்டு, அதன் பிறகு நிறுவனத்தின் பெயரிட்டு அனுப்புங்கள். வெறுமனே நிறுவனத்தையோ மார்க்கெட்டிங் டீம் என்றோ குறிப்பிட்டு அனுப்பிவிடாதீர்கள். உங்களுக்கு வணிக நோக்கு, பிட்ச் ஃபார் யுவர் சர்வீசஸ் இருக்கும் என்றால் அதை பின்குறிப்பில் இடுங்கள். முக்கிய பகுதியில் சேர்க்காதீர்கள். இப்படி செய்தால் உங்கள் நியூஸ் லெட்டரை யாரும் அழிக்க மாட்டார்கள் என்று லீ டென்ஸ்மர் கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.